இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மன்னன் சிரித்தால் மந்திரி சிரிக்க கூடாது. மூடு வாயே. பின்னாடி மூடு. முன்னாடி மூடு. பின்னாடி மூடு. முன்னாடி மூடு. சபைக்கு பணிவான வணக்கம். நான் யார்? என் பெயர் என்ன? நான் குலவேந்தன். உனக்கு தெரியுமா என்ன? பேசுறேன்டா. ஏய் பேசு. ஏன்டா பேசல? என்ன கள்ள தூக்கிட்டு வர? உள்ள வந்த உடனே கேட்டிய அண்ணா செல்வண்ணா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறியான்னு கேட்டிய. இப்ப எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க. இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அழகுதிரி பொன் நாடு. இது என் நாடு? தமிழ்நாடு. திருத்தி சொல். இது என்ன ஊரு? இது கீரகாரி ஊரு.
பூனாண்டூர் இருக்குது இது குத்தேரிகள் காடு குத்தேரிகள் காடு சத்தமாய் சொல் முண்டியல போய் பூரா ஒன்னியே என்ன ஊரு என்ன பேர்னு கேக்குறாங்களா என்னத்துக்கு நீங்க எல்லாம் புண்டைக்கு வந்திருப்பாங்க ஆமா ஊபேஸ் கேளு என்ன காலை குலை சரிந்து வங்கமுகம் நீரோடி மலைலை செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற நீர்வளம் நிலவளம் குடிவளம் கொடைவளம் படைவளம் மிகுந்த தேனோடு மச்சமா நகரம் குத்தேரி கல்லுக்காடு என்றால் நமக்கு ஒரு தாய் திரு நாடாகலாம். எப்படி தூங்குறாங்க நம்ம தாய்நாட்டுல இங்க நம் குடியிருக்கும் ஆண்களாய் பிறந்திட்ட அப்பமார்களும் பெண்களாய் பிறந்திட்ட தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நாடக கலா ரசிகர்களும் பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவ செல்வங்களும் அழகாய் அமைதி காத்திருக்காங்க. காரணம் என்ன? என்ன காரணம் கேக்குறேன்? எங்க அங்கம்மா கோயில் திருவிழா முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு நாடகம் அரங்கேற்றம் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி என்ன ஒன்று பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க. என்ன அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி உலகமெல்லாம் அறுதலைக்கூடிய அன்னையாய் விளங்கும் ஸ்ரீ மங்கம்மாள் சாமிக்காக ஒரு பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவுகளை செய்து தானத்திலே சிறந்தது அன்னதானத்தை கொடுத்து நமக்கு சாப்பாடு நல்ல ஏற்பாடு. சாப்பாடு சோறுனா சோறு ரசனா ரசம் புளிச்சதுனா புளிச்சாரு. இன்று நமக்கு தீபாவளியும் தெய்வீக திருச்சபையும் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஆமா நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள். அது மட்டுமல்ல இன்னும் நமக்காக நமது வேடத்தை பாராட்டி நன்கொடைகளை வாரி வழங்கியிருக்கும் அந்த நல்ல உள்ளங்களின் திருப்பெயரை உன் பொன்னான வாயினால் ஒரு முறை சொல் பார்க்கலாம். நல்ல சிகசோதியா இருக்கணும் எல்லாருமே வளரும். அவரு பேரை சொல்றாரு. காசு வந்து அவருக்கு குத்துனாங்களா உனக்கு குத்துனாங்களா? என்ன பேரை சொல்லி சொன்னா கேள புண்ட கூட மரியாதை கொடுக்காத என்ன பேசிட்டு நான் ஒரு மன்னன் என்ன பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆமா ஒரு நாடாளும் இளவரசன் என்ன சொல்லிட்டு இருக்கிற? இல்ல உனக்கு பணம் கொடுத்தா என்ன சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்க தான் இன்னும் அருமையான தங்கம் சின்ராஜன் அவர்களும் இன்னும் மாதையன் அவர்களும் இன்னும் ரவி அவர்களும் இன்னும் முருகன் அவர்களும் இன்னும் நமக்காக நன்கொடைகளை வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களும் நம்ம நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் அத்தனை பேர்களும் இன்னும் நம்மை வரவழைப்பு தர காரணமாக இருந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாதேசன் அவர்களுக்கும் நமது நெருப்பூருக்கு சேர்ந்த மன்னாதன் வாதியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பணம் செய்து இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த மங்கம்மா சாமி அருள் பெற்று எப்படி வாழ வேண்டும்? அம்மா ஹரிரா 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 அம்மா தூரீரா
அம்மா ஆரீரோ. அம்மா நாங்க வந்து கொடை பிடிக்கும். அம்மா தாலாட்டும். அம்மா வெண்ணி விளக்கறியும். என் மங்கம்மா தாயே உனக்கு விளக்கு. அம்மா நின்னறியும். குடியிருக்கும்.
இன்னும் நம்ம நாடகத்திற்காக வருகை தந்திருக்கும் ஊர் பொதுமக்களும் இன்னும் அருமையான தங்க மாதையன் அவர்களும் இன்னொரு மாதையன் அவர்களும் அருமையான சென்னன் அவர்களும் நன்கொடையை வாரி வழங்கியிருக்காங்க. வருகை தந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த நாடக கலைஞரை ஒன்று திரட்டிய நல்ல உள்ளங்களும் இத்தனை பேரை ஒண்ணு சேர்த்ததுக்கு காரணமே நம்ம மாதேஷ் தான் இல்லையா? அதனால அனைத்து நல்ல உள்ளங்களும் ஸ்ரீ மங்கம்மாளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு அருகம்புல் போல் வேறு ஒன்றிய ஆலமரத்திலே போல் தலை தளித்து மூங்கிலை போல் கிளை கிளைத்து ஆண் போன பக்கம் அரசு மட்டம் ஆண்டு பெண் போன பக்கம் வெத்து பெரிய கொடியாகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களை பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி பத்தாறு சித்தாறு வடியாத பார்க்கடலாய் பாலாறு செல்வமாய் அனைவரும் நீடூழி வாழ வேண்டும் ஸ்ரீ மங்கம்மாளை வேண்டுகிறோம். வைத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? வைத்திரு நாடகம் தெரியல உங்களுக்கு. அதே தாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான். எது? அதே தாங்க. அதே தானா? அதே தாங்க. பவள கொடி. நான் எப்படி சொல்லணுமா? நானும் சொல்லணும். நீ சொல்லுங்க. டபுள் குட்டி குடுவாங்க. நல்லா சாட்டினால வாட்டமா விட்டு சொல்லுங்க. அம்மா சார் காய்து. அவள பவள கொடி. அவள பவள கொடி. அவள பவள கொடி. அவள பவள கொடி. காத புலல கொடி. என்ன சொல்றானே பார்த்தா கடைசியா அப்படி சொல்றான் பா. ஸ்ரீ மகாபாரத கதையில் ஒரு பாகமாகிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். இந்த சுந்தரி கல்யாணம் நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன் அல்லவா? நான் யாரு? என் பெயர் என்ன? நான் எக்குல வேந்தன். என் தாய் தந்தைகள் யார்? என் பெயர் அறம் புகழ் கீர்த்தி பெற்ற அறம் புகழ் உடனே எந்திரிக்கிறாங்க. கூத்து இருக்குதுக்கா, வேசம் நிறைய இருக்குதுக்காக்கா. என்ன அருமையான தங்க அங்கமுத்தையா அவர்கள் நன்கொடையை வாரி வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்தாருக்கு ஆணை போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் கொண்டு எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி வாழ வைப்பா என்று ஸ்ரீ மங்கம்மா சுவாமியை வேண்டுகிறோம். ஆட்சி குத்தால அத்தனை பொம்பளைகளும் நாளைக்கு அடுத்த வருஷம் ஏதாவது நெப்புக்கிட்டு போய் நம்ம வந்துடலாம். ஆபரேஷன் பண்ணினாலும் ஒவ்வொரு பொம்பளையும் பகுத்து பிள்ளைகள் பெற்றுக்கிட்டு வரும். விலைவாசி ஒரு பிள்ளை பத்தா வளர்த்த பிள்ளை 10 பிள்ளை கேட்கற அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் என்ற நாடகத்தில் என் பெயர் அறம் புகழ் கீர்த்தி அறம் புகழ் கீர்த்தி பெற்ற அறம் புகழ் கீர்த்தி பெற்ற நான் அப்படியே சொன்னேன். அறம் புகழ் கீர்த்தி பெற்ற அறம் புகழ் கீர்த்தி பெற்ற அபிமன்னன். உன் பேர் அபிமன்னன் சொல்றீங்க. அபிமன்னா இருந்தாலும் தாய் தந்தைகள் யார்? இந்த அபிமன்னனை பெற்ற என் தாய் தந்தைகள் யார்?
சுபத்திரை என் தாய் ஆகினும் என் தந்தை யார்? பஞ்ச பாண்டவர் 5 அரசர்கள். யாருங்க? பஞ்ச பாண்டவர்கள். அதிலே இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன், நடுபிறந்த நாயகன், ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனோ என் தந்தை. உண்மை. அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் அர்ஜுன மகாராஜன் அம்மா யாரா இருப்பாங்க? எப்படி சொன்னீங்க? முதல்ல சொல்லுங்க. என் தாய் சுபத்திரை அம்மன். சுபத்திரை. என் தந்தை வில்விஜயன் அர்ஜுனன். பஞ்ச பாண்டவரிலே இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன், நடுப்பிறந்த நாயகன், ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் என் தந்தை. ஏன் மகாராஜா? என்ன இது ஒரு சந்தேகங்க. எப்படி எப்படி உங்க அப்பனுக்கு மட்டும் அரசியல் வந்துச்சு? அர்ஜுனருக்கும் சுபத்திரைக்கு வாழைக்கு ஒரு கொலை போல் தாய்க்கு தலைமையாய் பிறந்து அபிமன்ன நான் எங்கே வாழ்கிறேன்? எந்த நாடு?
பேச நிறைய உட்காருங்க. மழை வராது உட்காரு. எந்த வருஷமும் மங்கம்மா மழை வந்து கூத்து நிறுத்தா சரித்திரம் கிடையாது. ஐயா அது மங்கமா கேட்டு போட்டு உட்காரு. என்ன தூங்கிட்டு தாயும் பிள்ளையும் தலைமை வந்தாலும் எனக்கு என்ன திருமணமாகவில்லை. இல்லை, என் தந்தையார் கானகத்திலே வாழ்ந்து வருகிறார். ஆமா, பாவியில் உரியோனம் செய்த கொடுமையினால் என் தாயும் நானும் ஆனகுத்தி நகரிலே வாழ்கிறோம். நாடாளும் இளவரசருக்கு என்ன வேலை? தினந்தோறும் கானகம் சென்று கரணிகளை சிங்கத்தை வேட்டையாடி வருவதில்லை. இப்ப எங்கடா வந்திருக்கிறோம்? இப்போ எங்க வந்து கேக்குறீங்க? தேரிகளுக்கு வந்துக்கிறேன். அப்படி வா. உடுப்பதை கொடுத்தாதானே குருடியும் தடை குத்துகிறார். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பியோட உதவ மாட்டானா? உடுப்பதை கொடுத்தால் இப்ப காண வந்திருக்கிறோம். கரடி பிலி சிங்கத்தை வேட்டையாடுவோம். சிங்கமா அதோட பெருச்சு கிளியா அதோட பெருச்சுங்க கரடியா அட அதோட பெருச்சு காண்டாம இருக்குமா அதோட பெருச்சுங்க யானையா அதோட பெருச்சு யானையோட பெரிய மிருகம் என்னடா மிருகம் அது? அவர் மிதிட்டார் உன்னோட. அவர் எத்தனை பாத்துக்கிட்டாரு? ஏண்டா நான் சிங்கம் பிலி கரடியை வேட்டையாடிட்டு இருக்கிறேன், நீ எறும்படிக்கிறதுக்கு அவள் பாடுபட்ட. ஆகட்டும் நந்தா, தொண்டனுக்கு உண்ட கலப்பு போல வேட்டையாடிய கலப்புக்கு இதோ தெரிகிறது பார் உயர்ந்த ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தின் அடியில் சற்று நேரம் ஓய்வெடுத்து பிறகு வேட்டையாடுவோமா? என் மடியிலே வந்து அழகான ஒரு மடல் எழுதியிருக்கிறது. இது என்னது? எங்கடா போன? பாருங்க வாழவன வந்து இருக்குது. ஆமா, இது கடிதம். ஆமா, இப்ப லெட்டர். அந்த காலத்துல கடிதம். இதை வாசிக்கிறேன், வாயால். ராஜா ராஜா ஸ்ரீ ராஜா கணபுரிந்தியே, ஆனா குந்திமா நகரிலே வாழும் அத்தை மகன் அபிமன்ன ராஜானே, உனக்கு சங்கே துவாரகையில் இருந்து உன் மாமன் மகள் கண்ணன் மகள் கமலா சுந்தரி எழுதுவது என்னவென்றால், வருகின்ற வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி சுக்கிலாதேவி மைந்த சூரியன் உதயமாகும் முன் அஸ்திராபுரத்தி வேந்தன் அரவக்கொடி துரிய மகள் அக்கின குமாரனுக்கும் இந்த கண்ணன் மகள் கமல சுந்தரிக்கும் திருமணம் செய்வதாக காசுக்கு ஆசைப்பட்டு கல்லனுக்கு பெண் கொடுக்க சம்மதித்தார். துட்டுக்கு ஆசைப்பட்டு துரியனுக்கு பெண் கொடுக்க சம்மதித்தார். பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாவிக்கு பெண் கொடுக்க சம்மதித்தார். இந்த திருமணத்தில் எனக்கு சற்றேனும் சம்மதம் இல்லை. வந்து இந்த
திருமணத்தை தடுத்தால் பார்ப்பேன், வரவில்லை என்றால் அக்கினி மூட்டி. அக்கினியில் தான் விழுந்து மாண்டு மடிந்து விடுவேன் என் மாமா. உனக்கு டீ முக்கியமாப்ப? என் உயிர் வருவதா போவதா என்று எண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் உயிர் போற வர மாதிரி இருக்குதா? 5 வயதில் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. 5 வயசுல ஆகி போச்சு. ஆமா, கல்யாணம் ஆகல, 5 வயசுல ஆகி போச்சுங்கிற. எப்படி 5 வயதில் ஒரு மகன் திருமணம் செய்ய முடியும்? எப்படி முடியுங்க? அதான் கேக்குறோம். சிறு வயதிலே செல்ல கல்யாணம் செய்தேன். நிச்சயம் பண்ணிக்கிறேன் தாலி கட்டல. ஆமா, எனக்கு தாய் மாமன் 2 இருக்கிறாங்க. என் தாய் சுபத்திரை, என் தாயுடன் பிறந்தவர்கள். என் மூத்த மாமன் பாராமன், இளைய மாமன் கண்ணன், உலகளந்த மாயவன், கபட நாடகன், சங்கு சக்கரன், ஜானகி மணவாளன், நித்த கல்யாணன், புருஷோத்தமன், எங்கு நிறைந்தவன், ஏழைகளை காப்பவன், என் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன், 1008 அவதாரம் கொண்டவன். அப்பேற்பட்ட என் மாமன் கபட நாடகத்தில் கை தேர்ந்தவன். என் மாமன் என் தாயை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது என் தந்தை அர்ஜுனருக்கு இந்த ஆனகுந்தி பட்டினத்தை சேதனமாய் கொடுத்தாராம். என் மாமனுக்கு லட்சுமியை திருமணம் செய்து கமல சுந்தரி என்று ஒரு அழகான பெண் குழந்தை. சுந்தரிக்கு 5 வருடம், எனக்கு 5 வருடம். மாமன் மகளும் அத்தை மகனும் ஒன்றாய் படித்தோம். பாடசாலையிலே, பள்ளிக்கூடத்திலே. காலையிலே படிப்பு, மாலையில் விளையாட்டு. மாலையில் விளையாடும் பொழுது பள்ளியின் அருகிலே அழகான ஒரு தெப்ப குளம். அந்த குளத்திலே மச்சம் என்ற மீன் துள்ளி விளையாடியது. மீன்களை பார்த்து தன் விரலால் காட்டும் பொழுது விரலில் இருந்த கணையாளி என்ற மோதிரம் கலந்து குளத்திலே விழுந்து விட்டது. உண்மைதான். சுந்தரி என்னிடத்திலே முகவாட்டத்துடன் இருந்தார். சுந்தரி, தினந்தோறும் பாடசாலை முடித்து மாலையிலே இருவரும் கூடி மகிழ்ந்து கொஞ்சி விளையாடுவோமே, ஏன் இந்த முகவாட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க நடந்த கதையை சொன்னான். இந்த கணையாளி மோதிரத்துக்காகவா அப்படி முகவாட்டி இருக்கிற? இந்த மோதிரத்தை நான் எடுத்து தரேன். அப்படி நான் எடுத்து தந்தா எனக்கு நீ என்ன தருவாய் அப்படின்னு கேட்டேன். நீ எதை கேட்டாலும் தருகிறேன் மாமா என்று ஒரு வார்த்தை சொன்னான். ஆமா, சொல்லிவிட்டா. உண்மைதான். சரி, மோதிரத்தை எடுத்து தரேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா. ஆகட்டும் மாமா என்றார். குளத்தேன் குளத்தில், குதித்தேன் குளத்தில், மோதிரத்தை எடுத்து வந்தேன். சுந்தரி விரலிலே மாட்டினேன். மாட்டி விட்டீங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டா அந்த நிச்சயம் செய்ததுக்கு அடையாளமா என்ன போடுறாங்க? மோதிரம் தான் போடுறாங்க. பொண்ணு பிள்ளை வரல மோதிரமோ, மாப்பிள்ளை வரல மோதிரம் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. அப்பயே நான் போட்டேன். அப்பயே போட்டுக்கிறீங்க. ஆமா, போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டா கூட உருகிட்டு போயிடுறாங்க. காசு இல்லைன்னா அவசரத்துக்கு அடமானம் வைப்பாங்க. வைக்கிறது இல்ல, மோதிரமான பூட்டு வச்சு வேற ஆளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கதை நமக்கு வேணாம். என் கதை நீ கேளு. உன் கதையை கேட்க நான் வரவில்லை, என் கதையை கேட்கிறேன். எதுல விட்டேன்? நீங்க வித்தல் தான் விட்டுங்க. அந்த போறதுல விட்டுங்க. தெப்ப குளத்துல போட்டங்களே, நீ என்ன தெரியலப்பா. நான் புலத்துல வந்துருங்க. புத்தி மந்திரி நேரமா அப்படியே பண்ணிட்டு அப்புறம் கல் எடுத்துட்டு போட்டாங்க. இல்ல புத்தி மந்திரிங்க. நீ அப்படியே பண்ணிட்டு போயல. இல்ல பண்ணல, வேண்டாங்க. நாம இன்னைக்கு நாம தான் கொஞ்சம் தந்தி பேர் பண்றவே. நீ யாரு போறோம்? நான் ஊம்பறங்க. நாளை கீழே போடலாம். ஊம்பறங்க. மாமாலே நீ யாரு? அப்ப கணையாளி மோதிரம் மாத்தி காந்திரமன் முடித்தேன். கணையாளி மோதிரம் மாத்திய மறுகணமே, சுந்தரி, உனக்கு நான், எனக்கு நீ, இரு மனதும் ஒரு மனதோனும், இரு மனதும் ஒரு மனதானும். நீதான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மீதி கல்யாணம் வளர்ந்து வாலிபனான பின் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்று அவள் வீட்டுக்கும் நான் என் வீட்டுக்கு வந்து விட்டோம். இதுவரை என் வீட்டுக்கும் தெரியாது, என் சுந்தரி என் மாமன் வீட்டுக்கு தெரியாது. ஆனா இது தெரியாம என் மாமன் ஆகிய கண்ணன் இப்பதானே சொன்ன கபட நாடகன் என்று அவதாரத்தில் 1000 அவதாரம் எடுப்பதில் வல்லவன் என் மாமன். சுந்தரியை என் தந்தைமார் பஞ்சபாண்டவருக்கு எதிராகிய போய் அந்த துரியோதன மகள் அக்கினகுமாரருக்கு திருமணம் செய்வதாக நிச்சயம் செய்து விட்டாராம். இது இப்படி எப்படி வேணா இப்படி போறா, இப்படி போறீங்களா? இப்ப போனாலும் அந்த ஒரு சம்பளம் மாதேசிட்ட 2000 ரூபாய் வாங்காத போக மாட்டேன். போன வேலையா பேச போட்டு ஆடிக்கிறோம், காசு வாங்காத போக மாட்டோம். ஆமா, என்ன இப்படியே பார்த்தா நம்ம காசுக்கெல்லாம் வேண்டாங்க, நம்ம காசுக்கோசரமா வரோம். ஆமா, 12 மாசம் நம்ம சும்மாவே ஆடலாம் இந்த சாமிக்காக. மங்கம்மாக்கோசரம் நம்ம காசே வேண்டாம். நம்ம 12 மாசமா நாம வந்து இலவசமா ஆடலாம். நமக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும், வண்டிக்கு பெட்ரோல் கூட நாமளே போட்டுக்கிட்டு வந்துடலாம். நமக்கு அந்த பணமே வேண்டாங்க. 12 மாசம் முடிஞ்சு 1 வருஷம் ஆன பிறகு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியா இருந்தா, இதான் நம்ம பசங்க வந்து ஆடினாங்க
வேண்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தா இந்த கோயில்பாடி பஸ் ஸ்டாப் இருக்குது இல்ல அது கூட வேண்டாங்க கொளத்தூர் பஸ் ஸ்டாப் அதுக்கு பக்கத்துல ஆளுக்கு 3 சென்ட் எழுதி கொடுத்தா சரி ஆயிட்டு நண்பா, இதோ நான் நிச்சயம் செய்த பெண்ணை துரியோதன மகன் லக்கினகுமாரனுக்கு கல்யாணம் செய்ய விட்டு விடுவேனா என்ன? இப்பொழுதே புறப்படுகிறேன் சங்குதுவாரகிக்கு. 8 நொடிக்குள் சென்று என் மாமன் கொட்டத்தை அடக்கி சுந்தரியை நான் மாலையிட்டு வருகிறேன். ஓரண்டா நான் ஏன்டா போகணும்? நான் வேணா பொண்ணுக்கு போகணும். அதான் பேசியா? என்னை என் தாய் அப்படி வளர்த்தவில்லை. எப்படி? இந்த கடிதத்தை சென்று என் தாயிடம் படித்து காட்டுவோம். ஆமா காட்டலாம். என் தாய் எனக்கு ஏதாவது வழிவகை செய்வாள். தாய்க்கு போய் பார்க்கலாம். புறப்படுங்க.